பக்தி என்பது தனக்கு மேல் கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார். நாம் வெறும் கருவிதான் என்று முழுமையாக சரணடைந்து விடுவது பக்தி. இதுல உண்மையிலேயே நிறைய மாற்றங்கள் இருக்கும். நம்மளால் முழுமைப்படுத்தி சரண்டராக முடியும்னா நமக்குள் அகமாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பக்தி வழியில இறைவன் அடையலாமா, யோகத்தின் வழியில இறைவன் அடையலாமா, அல்லது ஞானம் என்ற அந்த தன்மையில இறைவன் அடையலாமா என்று பல வினாக்கள் அன்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பக்தி முழுமை பெறும்போது அது யோகமாக மாறுகிறது. யோகம் முழுமை பெறும்போது அது ஞானத்திற்கு கொண்டு போகுது. ஞானம் முழுமை பெறும்போது முக்திக்கான வழி கிடைக்கிறது. இந்த பக்தி, யோகம், ஞானம் என்ற முக்தி என்ற சொற்கள் எல்லாம் நம்முடைய தமிழ் சமுதாயத்துல ரொம்ப பழக்கப்பட்ட சொல். பக்தி என்பது தனக்கு மேல் கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். நாம் வெறும் கருவிதான் என்று முழுமையாக சரணடைந்து விடுவது பக்தி. இதுல உண்மையிலேயே நிறைய மாற்றங்கள் இருக்கும். நம்மளால் முழுமைப்படுத்தி சரண்டராக முடியும்னா நமக்குள் அகமாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். யோகத்துல மனம் என்ற இந்த மாயை நம்மை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே மனம் நான் அல்ல, இந்த மனதை நான் படர்க்கையாக்கி வைத்து நானாக இருக்க முயல்கிறேன் என்பது ஒரு வகையான முறை, அணுகுமுறை. அது யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஞானம் என்றால் இதெல்லாம் இப்படிதான் அமைந்திருக்கிறது, இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை என்ற ஒன்றை ஏற்று விளங்கிக் கொள்வது, இன்டலெக்சுவலாக விளங்கிக் கொள்வது ஞானம். இந்த ஞானத்தினுடைய, யோகத்தினுடைய, பக்தியினுடைய உயரிய நோக்கமே முக்தி பெறுவது. நீங்க பக்தியிலனாலும் முக்தி தான் முக்கியம், யோகத்துலனாலும் முக்தி தான் முக்கியம், ஞானத்தினாலும் முக்தி தான் முக்கியம். அப்போ முக்தினா என்ன? முக்தி என்பது மனதினுடைய சுவடுகள், வாசனைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்ட ஒரு பகுதி. மன எழுச்சிகளே அற்ற நிலையில ஒரு முழுமையான ஒரு தன்மையில மனம் நிறை மனமாக இருக்கக்கூடிய ஒரு பாங்கு. முக்தி என்பது நம்ம சினிமாத்தனமான அல்லது ஒரு அதிகப்படியான ஆற்றலை பெற்ற ஒரு மனிதராக ஒருவரை காமிப்பது. முக்தி பெற்றால் அவர் மாயாஜாலம் பண்ணுவார், சித்துக்கள் எல்லாம் பண்ணுவார், லிங்கத்தை எடுப்பார், தங்கத்தை எடுப்பார், இப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. திரைப்படங்கள்ல பார்த்துருக்கோம், செவிவெளி செய்திகள், கதைகள்ல ஒரு யோகினா மிகப்பெரிய சக்திமானாக இருப்பது போல் பார்த்துருக்கோம். ஏனென்றால் மனிதன் தன்னால் செய்ய முடியாத ஒன்றை பிறர் செய்யும் போது என்ன நினைக்கிறான்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்க்குறான். அசாத்தியமான திறமைகளை தான் இன்னைக்கு உச்சபட்சமா பார்க்குறோம். அப்படி அல்ல. ஒருவன் 15 ஆண்டுகள் கடும் தவம் பண்ணி சித்துகளுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஒரு ரோஜாவை கொண்டு வருகிறான் என்றால் அதை வியப்பாக பார்க்கிறோம். ஆனால் வெறும் 2 ரூபாய் கொடுத்து கடையில் ரோஜாவை வாங்கி கொண்டு போகலாம். அதுக்கு 15 ஆண்டுகள் செலவு பண்ண வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. அப்ப அந்த ஆன்மீகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையே நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது. அப்ப நம்ம உண்மையிலேயே ஒரு பக்தி என்பது ஒரு யோகமாக பரிணமிக்கும். யோகம் முழுமையடையும் போது பக்திக்குள்ள வரும். நீங்கள் பக்தியை முழுமையாக செய்ய தொடங்கினீர்கள் என்றால் உங்களை அறியாமல் யோகத்தின் நிலைக்கு வந்து விடுவீர்கள். நீங்கள் யோகத்தை முழுமைப்படுத்தும் போது அந்த யோகத்தினுடைய முழுமையானது உங்களுடைய அகத்துல ஈகோவை குறைத்து பக்தியில கொண்டு வரும். அதனால இது ரெண்டும் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும். பக்தியும் யோகமும் வேறல்ல. பக்தி முழுமைப்படும் போது யோகமாக பரிணமிக்கிறது, யோகம் முழுமைப்படும் போது பக்தியாக பரிணமிக்கிறது. பக்தி என்பது நாம் ஒரு ஒரு அறைக்குள் இருந்து கொண்டு அந்த அறைக்குள் நாமும் இன்னொரு பொருளும் இருப்பது போல பக்தி. ஒரு கடவுள் சிலை இருக்கிறது, நாம் இருக்கிறோம், நான் கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு தன்மையில இருக்கிறது பக்தி. யோகம் என்பது நாம் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் கடவுளாக பார்த்து நானும் கடவுளும் ஒன்று, இதுல வேறல்ல என்ற ஒன்றை உணர்வது யோகம். ஆனால் பக்தியின் உச்சபட்சமான நிலை யோகத்துக்கு தான் போகுது. கடவுளை வணங்கும் போது கருத்தினை ஒற்றுப்பார், அந்த கருத்தே கடவுளாய் நிற்கும் காட்சியை காண்பாய் எங்க என்று மதிப்பிற்குரிய அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தங்களுடைய வரிகளில் சொல்லுவாங்க. ஒரு சிலையை நீங்கள் வழிபடும் போது கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கீங்க, அந்த சிலையை பார்க்குறீங்க, பார்த்துட்டு கண்ணை மூடி அந்த சிலையினுடைய வடிவத்தை நீங்க மனதுல கொண்டு வந்து வழிபடுறீங்க. இப்போ நீங்கள் வழிபடுவது சிலையவா அல்லது உங்களுடைய மனதின் தன்மையவா அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மனதை தான் நீங்கள் வழிபடுகிறீர்கள், சிலையை அல்ல. அது எப்படி சுத்தி வச்சு பார்த்தாலும் நீங்க மனசுல தான் வேலை செய்யறீங்க. யோகம் என்பது தன்னுடைய மனதையே தான் கவனிப்பது. பக்தி என்பது தன்னுடைய வழிபடு பொருளாகிய இறைத்தன்மையை மனதின் பொருளாக மாற்றி மனதையே வழிபடுவது. இங்கேயும் மனதை தான் வழிபடுறோம், அங்கேயும் மனதை தான் கவனிக்கிறோம்.
ஸோ யோகமும் பக்தியும் வேறல்ல, இதுல புரிதல்ல தான் சிக்கல் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டு உங்களை முழுவதும் அர்ப்பணிக்க நீங்கள் தயாரானால் பக்தியும் யோகமும் ஒன்றுதான். பக்தி முழுமை பெறும்போது யோகமும், யோகம் முழுமை பெறும்போது பக்தியும் தொடங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.